கணபதிபாளையத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்ட நிறைவு விழா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை பார்க்ஸ் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கணபதிபாளையம் ஊராட்சியில் சிறப்பு பேரணியுடன் தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக கணபதிபாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் தூய்மை பணியும் அகல் மருத்துவமனை டாக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களின் புகையிலை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வும் மாணவர்களின் பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கள்ளிமேடு கருப்பண்ணசாமி கோவில், பெத்தாம்பாளையம் விநாயகர் கோவில், மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோவில், கணபதிபாளையம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் தூய்மை பணி மேற்கொண்டனர். திருப்பூர் பிரம்மகுமாரிகள் அமைப்பு மாணவர்களின் மன அழுத்தம் மற்றும் முன்னேற்றம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, முதலுதவி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி, உணவு பழக்கம் மற்றும் உடல்நலம் பற்றிய கருத்தரங்கம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கடந்த 6 நாட்களாக மாணவர்கள் மேற்கொண்டு வந்தனர். நாட்டு நலப்பணி திட்ட முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கணபதிபாளையம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நாகேஸ்வரி சோமசுந்தரம், கணபதிபாளையம் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவரும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம், பார்க்ஸ் கல்லூரியின் தாளாளர் TR கார்த்திக், பார்க்ஸ் கல்லூரியின் முதல்வர் முனைவர் டாக்டர் சரவணன், மேலாண்மை அறிவியல் துறை தலைவர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் ஞான செந்தில்குமார், பேராசிரியர், பொதுமக்களும் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாளை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு முகாமானது வாழ்க வளமுடன் குழுவினருடன் யோகா மற்றும் மாணவர்களின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியுடன் நிறைவடைகிறது. எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளவுதான் உறவு. அந்த உறவை மீண்டும் வளர்ப்பதை நான் விரும்புகிறேன். எப்பொழுது தேவை என்பதை நான் அறிந்தால் நான் அப்பொழுது தொடர்பு கொள்கிறேன். நீங்கள் உறவுதான். ஒவ்வொரு முறையும் 2001 நான் பார்த்த காலத்தில் அந்த எலெக்ஷன் முடிந்தவுடனே அந்த காலத்தில் வருவோம். 2003 ஓட்டு எண்ணப்படும். 2001 தொடர்ந்து 25 ஆண்டு காலம் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணக்கூடிய இடமும் அந்த பாதை அமைந்திருக்கிற காரணத்தால் அதையும் நான் இங்கே பெருமையாக கடமைப்பட்டிருக்கின்றேன். இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்று யார் எதை செய்வார்கள் என்பதை தெரிந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்தால்தான் அந்த மாணவர்கள் சிறப்பாக செயல்படும். இவர் எதற்காக இந்த சமூக சேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்பதாக இருங்கள். ஏனென்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த நிலையை மாறக்கூடாது. நாம் எப்பேற்பட்ட பதவிக்கு வேண்டுமான போகலாம். இங்கே படித்திருக்கின்ற ஒரு மாணவன் IAS அதிகாரியாக வரலாம், அவர் ஒரு டாக்டராக வரலாம், ஒரு வக்கீலாக வரலாம், அந்த வக்கீலை நீதிபதியாக வரலாம், அல்லது அரசியல்வாதியாக மந்திரியாக வரலாம். எந்த நிலைக்கு வேண்டுமானால் வரலாம். ஆனால் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையை மாறக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கெல்லாம் நாட்டு நலப்பணியை செய்யக்கூடிய காரணம் இங்கே எல்லாம் இருக்கிறது. நாமளும் அந்த மக்களாக சென்று அதை சேவை செய்வதால் நம்மளுக்கும் அந்த கஷ்ட நஷ்டங்கள் என்ன தெரியும். எல்லோரும் வசதி வாய்ப்பு படுத்துவதாக இருக்க மாட்டார்கள். எல்லோரும் ஏழையாக இருப்பார்கள். பணக்காரன் ஏழை என்று இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அந்த ஏழை மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த ஏழை குடும்பங்கள் எல்லாம் எப்படி வசிக்கிறது, அவர்களால் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு பண்ணுவதற்காகத்தான் இந்த நாட்டு நலப்பணி என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் நாம் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நான் 1991 நான் தொழில் ஆரம்பித்தபோது அப்போது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கும். நாங்கள்லாம் அந்த வயதில் கிட்டத்தட்ட 35 வயது 33 வயது 40 வயதில் போது நான் சென்று அந்த ரோடெல்லாம் எடுத்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மப்பத்தை ரோடை தூக்கி போய் அந்த ரோடை 4 மாடி 5 மாடி அப்படியே நேரம் இருப்போம். அந்த ஏசி ரூம் உட்கார்ந்துருப்பாங்க. ஏசி ரூம் உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது என்ன வெயில் என்ன கற்றுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வெயில் அவங்க அவங்க போய் வேறு போய் நனைஞ்சிட்டு போகும்போது அங்கே உள்ள ஏசி ரூம் சொன்னாரு, என்ன பெரிய மழை இல்லாமல் இல்லைங்க, என் உடம்புல இருக்கிற வேறு வழி வருது, அதெல்லாம் உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஏன் சொல்ல வரோம்னா நம்ம உழைக்கிற உழைப்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கஷ்டம்னா நம்ம எல்லாருமே வசதியாக இருக்க முடியாது. எல்லாரும் இப்போ பெரிய பணக்காராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். அந்த ஏழையும் கஷ்டப்படுகிறான் என்பதை அறிந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நாளை உங்களுடைய வருங்காலம் உங்களுடைய எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வரும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சேவையை கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொன்னால் கிராமங்களிலே சென்று நீங்கள் நகரத்திலே இருக்கின்றவர்கள் இருப்பார்கள், டவுனிலே இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். இந்த கிராமங்களுக்கு வருகின்ற போதுதான் அந்த கஷ்டங்கள் என்ன என்பதை தெரியும் என்பதற்காக இந்த ஒரு நாட்டு நலப்பணி நடைபெறுகின்றது.
அவையார் சொன்னது போல வரப்புயர் நீருயிரும் நீருயர் நெல்லுயிரும் நெல்லுயர் குடியுயிரும் குடியுயர் போனுயிரும் போனுயர் நுழைவார். எப்பொழுதெல்லாம் சின்னதிலே இருந்து மேலே வருகின்றோமோ அந்த மேலே எவ்வளவோ நாம் உயரமானாலும் கூட அந்த கீழே இருந்தவனை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை நடக்கின்றது. வருங்கால சந்ததியில் நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும். அன்று ஊராட்சி மன்ற தலைவர் பேசினார், நம்ம எல்லாம் இப்படி சொன்னார். நீங்கள் ஒரு காலத்தில் இங்கே மாவட்ட ஆட்சியராக வரலாம், அவர் ஒரு வக்கீலாக வரலாம், ஒரு நீதிபதியாக வரலாம், எட்டாவது ஒரு வேலை அரசு வேலைக்கு வரலாம். அப்பொழுது நான் ஒரு வன்முறையோட நீங்கள் எங்களை பார்த்தால் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். அதற்காகத்தான் நீங்கள் மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய மூவரை நான் மதிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு மாணவன் எந்த நிலைக்கு வந்தாலும் புறமைப்பட மாட்டார், பெருமைப்படுவார். ஏனென்று சொன்னால் நம்மிடம் படித்த மாணவன் கலெக்டராக இருக்கார், அந்த கலெக்டருக்கு கூட ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு பிரதமருக்கு கூட ஒரு ஆசிரியர் இருப்பார். அந்த பிரதமர் படிக்கிற ஆசிரியர் பெருமைப்படுவார், ஆனால் பொறாமைப்பட மாட்டார். ஆகவே அந்த குருவுக்கு தான் தெரியும் நம்முடைய படித்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்தால் அந்த பெற்றோர்களுக்காகவும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் அது அந்த பரிசு என்பதை பெருமையோடு சொல்லி நீங்கள் அனைவரும் அந்த ஆசிரியர்களை மதித்து நீங்கள் அனைவரும் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல நெறியோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்தது நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், ஃபிளெக்சிபிள் டெம்பர், H டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான அக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்கலம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணா நகர், பல்லடம்.